Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல லாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்கள்ல சீட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இது ரீசெண்டா ஒரு அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 5 இயர்ஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 3 இயர் எல்எல்பிக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில காலேஜ்கள் வந்து பெர்மனன்ட் லா காலேஜ் வந்து ஓபன் பண்ண தருணத்துல புதுசா உட்கட்டமைப்புகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்களுக்கு வந்து இந்த வருஷம் 2025 டு 26 கல்வி ஆண்டுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீட் வேகன்சிஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்க்கைக்கான மாணவர்களுடைய இடஒதுக்கீடை வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த காலேஜ்ல வந்து எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பத்தி ஒரு ஓவர்வியூவா தான் இது வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஆண்டு 5 இயர் எல்எல்பி அண்ட் 3 இயர் எல்எல்பி அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. இது வந்து ஒரு உங்களுக்கான ஒரு அப்டேட்டா தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த ஜியோ வந்து கையில கிடைச்ச உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஜிஓ அப்படிங்கறது வந்து ஜிஓ நம்பர் அரசாணை நிலை எண் 190 அதாவது 190 அப்படிங்கிற இந்த டேட்டால போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு அரசாணையை நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். அரசாணை நாள் 18/6/2025 இந்த மாசம் 18ஆம் தேதி தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, சட்டத்துறை அதாவது வந்து லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தர்மபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி மற்றும் காரைக்குடி ஆகிய அரசு சட்டக் கல்லூரிகளில் 2025 டு 26ஆம் கல்வியாண்டு முதல் முதலாம் ஆண்டு சேர்க்கையில் அனுமதிக்கப்படும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரித்தல் தொடர்பாக வந்து ஆணை வந்து வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளுக்கு மேல டைட்டில வந்து ஜிஓக்கான அந்த டைட்டில சப்ஜெக்டா வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து காப்பீஸ் வந்து பார்வை நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு செயலர் அதாவது வந்து கவர்மெண்டோடைய அந்த ஐஏஎஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த உயர்கல்வித்துறைக்குன்னு சொல்லிட்டு தனியா ஐஏஎஸ் வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கான அப்டேட் படி அரசு செயலர் உயர்கல்வித்துறை தலைமைச் செயலகம் அவர்களின் கடிதம் படி அந்த அந்த நாள் அந்த டேட் அந்த டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து சட்டக்கல்வி இயக்குனருக்கான கடிதம் அப்படிங்கிற வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான அரசாணை நிலைக்கான அந்த காப்பி வந்து யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சட்டக்கல்வி இயக்குனர் அதாவது வந்து டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்க்கான அந்த இயக்குனருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பதிவாளர் நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோடைய அந்த ரிஜிஸ்டருக்கு வந்து போஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து எந்தெந்த காலேஜ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கோ வேகன்சிஸ் லிஸ்ட் அந்த காலேஜோட பிரின்சிபலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட் அதாவது எந்தெந்த காலேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருவூலம் அலுவலகம் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து நகலா வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த காப்பியை நீங்களுமே வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சோ நீங்களும் ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சு பாருங்க. சரிங்களா, இந்த அரசாணை நிலையில என்ன விஷயத்தை வந்து சொல்ல வராங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மட்டும் இல்லாம எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து பழசு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான கவர்மெண்ட் லா காலேஜ்கள்ல சீட்ஸ் அப்படிங்கறது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5 இயர் கோர்ஸுக்கு மட்டும் டோட்டலா வந்து 400 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து ஒரு 440 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. மார்க் கொஞ்சம் லோவா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு எல்லாம் கட் ஆஃப் மார்க் வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. சரிங்களா, இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து பேசுவோம். ஓகே, இந்த அரசாணை நிலையில வந்து அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில அவங்க சொல்ல வர விஷயங்கள் அப்படிங்கிறது ஆணைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள மொத்த மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷன் அதாவது ஜிஇஆர் அப்படிங்கிற சாட்டா சொல்லுவாங்க மேம்படுத்துவதற்கான உத்திகளை பற்றிய விவாதிக்க 17/6/2025 அன்று தலைமை செயல் அலுவலரின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை செயலாளர் அலுவலர் அரசு சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு மற்றும் 3 ஆண்டு சட்ட படிப்புகளில் காலியாக உள்ள மாணவர் சேர்க்கை இடங்களை வந்து நிரப்புவதற்காக முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. 2025 டு 26 கல்வியாண்டுல முதல் அதாவது இந்த இயர்ல இருந்தா இதை வந்து சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு சட்ட படிப்புகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையில் வந்து அனுமதிக்கப்படும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிப்பதற்காக நடவடிக்கையை வந்து மேற்கொள்ள வேண்டுமென வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டேட்ல வந்து தலைமைச் செயலகத்துல ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து நடக்குது. அந்த ஆய்வுக் கூட்டத்துல நம்ம சட்டக்கல்லூரிக்குன்னு சொல்லிட்டு தனியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பேசப்பட்டது. அந்த பேச்சு வந்து சிஎம் வரைக்கும் போய் தான் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ஓகே. மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கட்டிடத்தில் சட்டக்கல்வி இயக்குனர் மாற்றுவதற்கான புதிதாக வந்து அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் நிரந்தர கட்டிடம் கட்டப்பட்டுள்ள வேலூர், விழுப்புரம், தர்மபுரி, ராமநாதபுரம், சேலம் மற்றும் தேனி ஆகிய அரசு சட்டக் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையில்
3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு படிப்பு சட்ட படிப்புகளில் அனுமதிக்கப்படும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2025 to 26 கல்வியாண்டு முதல் 120 இருந்து கூடுதலாக 40 சேர்த்து வந்து 160 வந்து அதிகரிக்கலாம் எனவும், நிரந்தர கட்டிடம் கட்டப்பட்டு இத்துவரை வசம் ஒப்படைப்பதற்கும் தருவாயில இருக்கக்கூடிய அந்த நாமக்கல் மற்றும் வந்து காரைக்குடி அரசு சட்டக் கல்லூரிகளில் 2025 to 26 கல்வியாண்டு முதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு சட்டப்படிப்பு மாணவரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 80 இருந்து கூடுதலாக வந்து 80 சேர்த்து வந்து 160 வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கறதையும் வந்து இதன் மூலமா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரியில வந்து 3ஆம் ஆண்டு சட்டப்படிப்பில் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து 2025 to 26 இந்த கல்வியாண்டுல 80 இருந்து 40 சேர்த்து கூடுதலா வந்து ஒரு டோட்டலா வந்து ஒரு 180 சீட் வந்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி இந்த சட்டக்கல்லூரிகள்ல 2025 to 26 இந்த அகாடமிக் இயர்ல ஆண்டுதோறும் வந்து 5 ஆண்டு மற்றும் 3 ஆண்டு சட்டப்படிப்புகள் வந்து நடக்குது. இதுல வந்து 400 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 440 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலா வந்து 2 கோர்ஸையும் சேர்த்து வந்து 840 சீட் வந்து கூடுதலாக வந்து பயன்பெறுவார்கள் என அரசுக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து இதுல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இதுல வந்து ஒரு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அரசு சட்டக்கல்லூரி செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல தற்போது இப்ப கரண்டா வந்து 160 காலேஜ் 5 இயருக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கு. அத கூடுதலா வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுல வந்து இது வரைக்கும் இது ஒதுக்கீடு வந்து பண்ணல. பட் இந்த இடத்துல 3 இயர் எல்எல்பிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து 5 இயர்ஸ்க்கு வந்து எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு கோர்சஸ் எந்தெந்த சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியுது. வேலூர் லா காலேஜ்ல வந்து 3 இயர்ஸ்க்கு 40 5 இயர்ஸ்க்கு 40 வந்து கொடுத்திருக்காங்க. விழுப்புரம் லா காலேஜ்ல 5 இயர்ஸ்க்கு 40 3 இயருக்கு 40 தருமபுரி லா காலேஜ்ல 3 இயருக்கு 40 5 இயர்ஸ்க்கு 40 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் லா காலேஜ்ல இப்ப ரீசெண்டா தான் போன வருஷம் தான் வந்து ஓபன் பண்ணாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா நடந்தது. சோ இந்த காலேஜ்லயுமே வந்து 40 சீட்ஸ் வந்து 5 இயருக்கும் 40 சீட் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சேலம் லா காலேஜ்லயுமே வந்து 40 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து நாமக்கல் காலேஜ்ல 80 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 5 இயருக்கும் 3 இயருக்கும் தனித்தனியா. அதே மாதிரி தேனி லா காலேஜ்ல 40 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து காரைக்குடி லா காலேஜ்ல வந்து 80 சீட் 5 இயருக்கும் 80 சீட் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். இதை வந்து ஆளுநரின் ஆணைப்படி வந்து அரசாணை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட் அப்படிங்கறத வந்து சொல்ல முடியும் இந்த ஆண்டு. ஏன்னா என்ன படிப்பு இருந்தாலும் இன்ஜினியரிங் லைக் மெடிக்கல் எம்பிபிஎஸ் அதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி என்ன படிப்புகள் இருந்தாலும் லா அப்படிங்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து மவுஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அந்த இடத்துல வந்து அவங்களுடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத விட அந்த காலேஜ்ல போயிட்டு நம்ம அட்மிஷன் போடுறோம் பாத்தீங்களா, கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ற அந்த ஒரு வைப்ரேஷனே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதை ஃபீல் பண்ணிருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து அது கஷ்டப்பட்டு எத்தனை ஆண்டு சென்றாலும் வந்து அதை நம்ம வந்து கிளைம் அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா அந்த சீட்டை. அது அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் 3 இயர் எல்எல்பிக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சென்ற ஆண்டை விட ஒவ்வொரு இதுலயுமே வந்து கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்க டிகிரிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து செகண்ட் ரவுண்ட்ல 5 இயர் கோர்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணதுல நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. போன வருஷம் தான் வந்து இந்த சட்டத்துறை மானிய கோரிக்கையில ஒரு சில காலேஜுக்கு வந்து 120 சீட்டு அப்படியே வந்து 80 சீட் அப்படியே 120 சீட் ஆக்குனாங்க. 120 சீட்டு இப்ப அப்படியே வந்து 160 வந்து ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? கடந்த 2 வருடங்கள்ல இந்த சட்ட கல்லூரியோடைய மாணவர் சேர்க்கைக்கான அந்த எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வருடங்கள்ல ரொம்ப வந்து அதிகமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.